சாமி கும்பிடும்போது என்னன்னு கும்பிடுவீங்க? நான் நல்லா இருக்கணும், அப்புறம் என் குழந்தை குட்டிங்களா நல்லா இருக்கும், அப்புறம் நான் ஒண்ணு கேட்கிறேன், கடவுள்கிட்ட நம்ம சொல்லணுமா? ஒண்ணுமே சொல்ல வேண்டாங்க. பிரார்த்தனை என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு, இறை வேட்கை என்பது வேறு. நாம் வழிபாடு செய்வதே இல்லை. எங்க ஐயா பால்ராவாயன் தான் சொல்வாரு, சர்ச்சு, கோவிலு, மசூதி எல்லா இடங்கள்லயும் பாருங்களேன் வெளியில பிச்சைக்கார உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேள அப்படிமாரு ஒரு நாள். ஏன் சார்? உள்ள ஓவர் கிரவுட் அப்படிமாரு. இது கூட அது கூட என்று பிச்சை கேட்பதற்கு பெயர் அல்ல பிரார்த்தனை, அதல்ல வழிபாடு. நீ சும்மா போய் ஒரு 2 நிமிஷம் அப்படி கண்ண மூடி நின்னாலே போதும், அந்த பிரசன்ஸ் போதும். கிறிஸ்துவர்கள் ஒரு வாட்டி ஜெபிச்சிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, உன் ஆசை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன். உன் ஆசையின் மீது கடவுளுக்கு எந்த அளவில் ஒப்புதல் இருக்கிறதோ அவையெல்லாம் நிறைவேறட்டும் என்றுதான் நான் பிரார்த்திப்பேன். சூப்பர்ல. தயவு செய்து கடவுளிடத்தில் வேண்டுகின்ற பொழுது என் மனைவியும் மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் கேட்டுவிடாதீர்கள். எப்படி பிரார்த்திக்கணும்? நான் மகிழ்கின்ற அளவிற்கு என் மனைவியும் மக்களும் மகிழ்வோடு இருப்பதற்கு இறைவா அருள் செய்வாயாக. இப்படி சொல்லுங்களேன். டீடைல்டா சொல்லணும் அந்த ஆளுக்கு, இல்லைன்னா சாங்ஷன்ருவான். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இறைவன் கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். ராம்கோ சிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதனுடைய அதிபர் அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இறைவன் நிறைய பேருக்கு உயிரை தந்து பிறப்பை தருகிறான். இறைவன் ஒரு படைப்பை படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு நோக்கத்தை வைக்கிறான். இறைவனுடைய விருப்பம் என்ன என்றால் அந்த நோக்கத்தை நிறைவேறிவிட்டு அவன் தன்னை வந்து சேர வேண்டும் என்று. நம்மில் பலர் அந்த நோக்கத்தை ஈடேற்றுவதே இல்லை, செத்து போகிறோம். ஆனால் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இலக்கை இளமையிலேயே யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் காலத்தை ஜெயித்து இறைவனுடைய இலக்கை அடைகிறார்கள். அப்படி இளமையிலேயே தன் இலக்கை புரிந்து கொண்ட மிகச் சிலரில் நானும் ஒருவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர் அந்த விஷயத்தை. எல்லாரையும் விட சிறப்பானவர்கள் ஜெயிக்கிறது இல்ல, யார் அந்த டெக்னிக்கை சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க, அவ்வளவுதான். பாத்திரத்தை கொஞ்சம் பெருசா வைங்க செல்வங்களே. மழை பெய்து வீட்டுக்குள்ள ஒழுகிற நேரத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம், தண்ணி பாத்திரத்துல விழுது, அதே மழை தான் வெளியில பெய்யுது. கிணறுகளும் ஆறுகளும் கடலும் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. ஏன்னா அதனுடைய பாத்திரம் பெருசு. கொள்ளளவு பெருசாக வைங்க, பெருசா யோசிங்க. உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கணும், இவ்வளவுதான் இருப்பீங்க. நான் பேச்சில் ஜெயிக்க வேண்டும் என்பது என் வார்த்தை அல்ல. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏறினால் என் பேச்சு ஜெயித்து விட்டது என்று சொல்லாமலேயே சொல்லப்பட்டு விட்டது என்பதுதானே ரகசியம். மிக ஆழமாக எந்த விஷயத்தையாவது நீங்கள் நினைச்சீங்கன்னா அது உங்க காலடிக்கு வரும், உங்க முன்னால வந்து நிக்கும். சுத்தி போடுறாங்க தெரியுமா? உப்பு சுத்தி போடுவாங்க. முதல்ல நம்பணும் நமக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வெளியில போகுதுன்னு, அப்ப அது போயிடும். இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, மனதிற்குள் இந்த நம்பிக்கை, அதுதான் பல பேரிடத்தில் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, ஆனால் பல பேருக்கு அந்த ஆழமான அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. இங்க நிறைய பேர் கோச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்கல்ல நண்பர்கள் கிட்ட, உங்களுக்கு எல்லாமான கவிதை தான். சண்டை போட்டுக்கொண்டு எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறானே அறச்சிற்றத்துடன் அந்த நண்பன், அவன் சொன்னதாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கவிதை. ஒருவேளை இந்த கவிதை உங்களுடைய நண்பனை உங்களோடு போய் சேர்த்துக் கொள்ளலாம். பழைய நண்பரே, யாரிடமோ என்னை பற்றி கோபித்துக் கொண்டீர்களாம், நான் உங்களை கண்டு கொள்ளவே இல்லை என. நான் இறந்து விட்டது கூட தெரியாமல். செத்துட்டேன் நான், என்ன பத்தி குறை சொல்லிட்டு இருக்கிற, பேசியா நீ என்னோட? ஒரு நாள் என் சித்தப்பாட்ட எங்க அம்மா என்னை பத்தி சொன்னாங்க, என் பொண்ணு எவ்வளவு தைரியசாலி தெரியுமா. நான் மனசுல அடிக்குது, அம்மா ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ல போறேன், அமைதியா இருக்கு, அமைதியா அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என் பொண்ண அப்படி வளர்த்துருக்கிறாங்க. எப்படி வளர்த்துருக்கிறீங்கன்னு எங்க சித்தப்பா. சும்மா இருக்க கூடாது அவரு. அவர் சொன்னது உடனே எங்க அம்மா சொல்றாங்க, அவளை நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். அவன் போன உடனே நான் சொன்னேன் எங்க அம்மா, அம்மா இது வரைக்கும் நீ என்னென்னமோ எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, அதெல்லாம் இல்ல, இதை விட கெட்ட வார்த்தைய நீ எனக்கு எதிராக பயன்படுத்தவே முடியாது. ஏன் தெரியுமா, ஒரு ஆம்பளைய பார்த்து நீ பொம்பளை மாதிரி இருக்கிறனா அது அவனுக்கு திட்டுனா, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து நீ ஆம்பளை மாதிரி இருக்கிறனா
இவ என்ன நினைப்பா, அவ என்ன நினைப்பா. எவ்வளவு நம்மளை பத்தி ஒன்னும் நினைக்கிறது இல்லை. நினைச்சாலும் 3 நிமிஷம் தான் நினைப்பா. நம்முடைய அஜெண்டா 300 வருஷம். இந்த 3 நிமிஷத்துக்காக மனசை போட்டு உடைச்சிக்காதீங்க. விருத்தாச்சலம்க்கு பக்கத்துல பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன். குழந்தைகள் கவனம், இளைஞர்கள் கவனம். நாங்க ஏதோ பேசுறதுக்காக போயிருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிறேன். உரியடிக்கிற அந்த காம்படிஷனுக்கான ரூல் என்ன தெரியுமா? அங்க ஒரு அடிதான் அட்டெம்ப்ட், அவ்வளவுதான். அது தப்பாயிடுச்சுன்னா புடிங்கிடுவாங்க கொம்ப. 100 பேர் பங்கு பெற்றார்கள். 6 முதல் 18 வயது வரை. 6 வயது பையன் ஜெயிச்சிட்டான். 1000 பேர் சுத்தி நிக்கிறாங்க. வந்து அப்படி ஜெயிச்சுட்டு வந்து இப்படி பக்கத்துல உட்கார்ந்தான் பாருங்க. பக்கத்துல நான் குழந்தைகள் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவேன். ஒரு விஷயம் சொல்லவா? குழந்தைகளிடத்தில் யார் மிகச் சிறப்பாக பேசுகிறார்களோ அவர்கள் உலகத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம். அவங்க கிட்ட பேசணும், அவங்க பேச்ச கேட்கணும். அந்த பையன் கிட்ட சும்மா கேட்டேன், உன் பேர் என்ன? அப்படி பார்த்தாங்க, என்ன கத்தி மாதிரி இருந்தாங்க. வில்லில இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான். பேரை சொன்னான் பாருங்க, ராஜராஜன். ஃபுல் பேரை சொல்லு, ராஜராஜ சோழன். உடனே எனக்கு இங்க சிரிப்பு வந்துருச்சு. இந்த 6 வயசுல இருக்க ராஜராஜ சோழன் உரி அடிச்சிட்டு வந்து உட்காந்து சொல்றது. இப்படி கேட்டேன், உனக்கு பையன் பிறந்தா என்னப்பா பேர் வைப்பேன்னு சொன்னான் பாருங்க பதில். அது என் தாத்தாவுக்கு ஏற்கனவே நான் வச்சுட்டேன். என்னப்பா? ராஜேந்திர சோழன். எனக்கு பிடிச்சிருச்சு அந்த பையனை. நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். எப்படி ஜெயிச்ச சொல்ல? இந்த மழலை மாறாத அந்த குழந்தை தத்து தத்தென்று சொன்ன அந்த வார்த்தைகளை கோர்வையா நான் சொல்றேன். ஆனா பயங்கரமான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. 100 பேருக்கு நடுவுல ஜெயிச்சான். அவன் சொல்றான், நான் போனா என்ன கழுத்துல ஏதோ அந்த ரோஸ் கலர் விசில் வச்சுட்டு சுத்துறாருல அந்த அங்கிள், கண்ணை கட்டி காதுல விசில ஊதி சுத்தி விட்டாரு. எனக்கு ஒண்ணும் தெரியல. சரி, உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, இத்தனை பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சுத்தி விட்டவர் தப்பு தப்பா வழி சொல்றாரு. படி படி, லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல இப்ப அடி அடி அடின்னு சொல்றாரு. நான் யார் பேச்சும் கேட்கல, சுத்தி சுத்தி நடந்துகிட்டே இருந்தேன். அத்தனை பேரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு குரல் கேட்டது. ராஜா, என் அம்மாவின் குரல். நான் அந்த குரலை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு கண்ணை உள்ளுக்குள்ள இருந்து மூடிட்டேன். என்ன சொல்றான்? நாம கண்ணை மூடுனா அதுல இருந்து ஏதாவது தெரியுமான்னு தானே பாப்போம். அவன் அம்மா குரல் கேட்டோட மூடிட்டாங்க. அவன் உள்ள ஏதோ அவனுக்கு காண ஆயிடுச்சு. ராஜா, லெஃப்ட்ல போ, 2 அடி போ, அப்படியே நில்லு, ஒரு 1/2 அடி முன்னால வா, நில்லு, அப்படியே இரு, கையை தூக்கு, அடிக்காத அடிக்காத, மேல போயிடுச்சு, அடிக்காத அடிக்காத, கீழே இறங்கும் போது இப்ப அட்றா அடிச்சா உடைஞ்சிருச்சு. யார் பேச்சை கேட்கிறோம்? எதில் கவனமாக இருக்கிறோம்? அந்த கவனத்தை சிதறடியாமல் இருக்கிறோமா? ஜெயிக்கிறோம். வேகம் வேகம் வேகம், அது விவேகம் இல்லாத வேகம், விபத்தினில் முடிகிறதுன்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்போம். நாம தூர்தர்ஷன்ல வரும். விவேகத்துடனான வேகம் இருக்குதா நம்ம கிட்ட? அன்றாட விஷயங்களில் நாம் எவ்வளவு தெளிவுடன் இருக்கிறோம்? அன்றாட வேலைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஒரு வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்ன மாதிரி சத்தமா ஆர்ப்பாட்டமா ஆடம்பரமா பேசணும், இல்லனா ஒரு மாதிரி சிரிக்க சிரிக்க பேசணும். நான் ஒரு சூட்சுமத்த ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். என்ன மாதிரியும் இவரை மாதிரியும் பேசாம சைலண்டா பேசுறவங்க என்னை விட இவங்களை விட ஆழமான அற்புதமான சிந்தனைகளை தருகின்றவர்களாக இருப்பார்கள். கேட்டு பழகுங்கள். கேட்கிற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையினுடைய தரம் மாறும். தோழமைகளை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழி குணம் என்ன தெரியுமா? நாம் பேசுவதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று துடிக்கின்ற நாம் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பதற்கான மனநிலை, மனபலத்தை பெறுவதே இல்லை. முக்கியமா வீட்டில் நான் நிறைய ஆண்கள் கிட்ட கேட்டிருக்கேன், ஏங்க உங்க வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? எங்க மேடம், பேசினாலே சண்டை வருது, வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம். நான் ஒரு விஷயம், ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் சொல்றேன். பொருளாதார உறவுகள் இந்த 2 டாபிக்லயும் இல்லாம பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும். ரொம்ப ரம்யமா இருக்கும். பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது. பல நேரங்களில் நான் சொல்றேனே, பேசுறோம்ல, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பேசுறோம்ல, பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க அவங்க கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில். 2, அவங்க பேசுறத நீங்க கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ. 2 செய்யறதே இல்லையே. சாப்பிட்டாச்சா? 11 மணிக்கு. குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா? முழிச்சிட்டு இருக்கிற, இன்னும் தூங்கு. இதை சொல்றதுக்கு எதுக்கு நீ? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு போனீங்கல்ல, 9:30 மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும் தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து
11 12 வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் 2 பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க. ஆண்கள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, என்ன சாப்பாடு, அவங்க என்ன பேசுனா, அவங்களாம் பேசுறது தான் கேட்டுட்டு தானே இருக்கிற, தான் பேசுப்பா, ஏன்பா கூப்பிட்ட வந்தியா, வரல ஓ. இது ஆண்கள் மொழி, இது பெண்களுக்கு பிடிக்காது. நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா, சொல்லட்டுமா? இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு 65 வயசு ஆகட்டோன்னு காத்துட்ருப்போம். அப்புறம் குத்துதே குடையுதேன்ட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம். எப்படி இருக்கும்? 30 வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும். இல்லைல்ல, அவமானப்படுத்தினல்ல, அனுபவி. 65ல் கன்னு மாதிரி இருக்கும் வைஃபு. தலைமை கொள்வது என்றால் என்ன? ஏதோ மெஸ்ஸியை பற்றி சொல்கிறேன். மெஸ்ஸி ஆடிய 5வது வேர்ல்ட் கப், அவன் ஆடிய மற்ற வேர்ல்ட் கப்ல எல்லாம் அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அவன் தான் மேன். ஆனா அவனை பத்தி தெரியுமா? அவன் ஒரு கர்ஸ்ட் பிளேயர், அவன் ஒரு சபிக்கப்பட்ட பிளேயர். அவன் இருந்தான்னா அந்த டீம் ஜெயிக்காது. அப்படி ஒரு 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 சொல்லிடுவாங்கல்ல, அப்படி சொல்லுவாங்க, அவன் வந்தா உருப்படாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வேர்ல்ட் கப்பை நாங்க திறந்து உட்கார்ந்தோங்க. ஃபர்ஸ்ட்ங்க ஓப்பனிங்க அர்ஜென்டினா யாருக்கிட்ட தோத்துச்சு? சவுதி அரேபியா கிட்ட தோத்துச்சுங்க. சவுதி அரேபியாவுக்கும் ஃபுட்பாலுக்கும் வேர்ல்டு கப்ல தொடர்பே இல்லைங்க. தோத்தாங்க அவன். நான் யோசித்து பார்க்கிறேன், தோற்ற ஒருத்தன் அப்புறமா இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஹூ இஸ் மெஸ்ஸி, யாரா நீ, யாரா நீ, யாரா நீ ஃப்ரஸ்ட்ரேட் பண்றாங்க. அவன் ஒன்னும் செய்யலைங்க. அவன் டேட்டாவை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான், ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டே இருந்தான். கடைசியா பிரான்ஸோட வந்து நிக்கிறான். 7 கோல் போட்டாங்க. அவன் தாங்க ஜெயிச்சான். வேர்ல்ட் கப் அவன் கிட்ட போயிடுச்சு. நான் ஏன் இந்த மெஸ்ஸியை பத்தி சொல்றேன் தெரியுமா? he is a subject for me today. அவனுடைய ஒரு போட்டோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆன இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய இன்ஸ்டாகிராமனுடைய ட்ரெண்டிங் போட்டோ அவனுடைய போட்டோ. அது என்ன போட்டோ பாருங்க. அவன் மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கும்போது அப்படி முத்தம் கொடுத்துட்டு இருப்பான் அந்த கப்பை. அவன் முகத்துல ஒரு சோகம் இருக்கு. வேர்ல்ட் கப் இருக்குல்ல, அப்படி இப்படி கலாட்டா பண்ண எந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகலைங்க. எந்த போட்டோ ட்ரெண்டிங் ஆச்சு தெரியுமா? அந்த வேர்ல்ட் கப்பை அப்படி சாட்சி போட்டுட்டு பெட்ல கவுந்து போட்டு தூங்கிட்டு இருப்பான். இந்த உலகத்துல அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அவனுடைய கோல் வேர்ல்ட் கப். இந்த வேர்ல்ட் கப் என் கைக்கு வரும் வரைக்கும் நான் உறங்கவில்லை, இதோ வந்து விட்டது, உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு சொன்னான் மெஸ்ஸி. மெஸ்ஸி என்பவன் வெறும் ஒரு சாதாரண நீங்கள் கொண்டாடக்கூடிய, நீங்கள் ஷர்ட் போட்டுக்கிட்டு மெஸ்ஸி என்று சொல்லக்கூடியவன் மட்டும் இல்லை. எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? கணக்கு டீச்சர் கிட்ட, தமிழ் டீச்சர் கிட்ட சொல்லி இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. கட்ட ஜடை போட்டிருப்பேன். ஒரு ஜடையை பிடிச்சி இழுத்துட்டே சொன்னாங்க, இது ஏதாவது எதிர்த்து பேசிச்சுதுன்னா தோலை உரிச்சிருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, வீட்டில் நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன். இப்படி பிடிச்சி இழுத்துட்டே போதுங்க எங்க அம்மா. அந்த ஜானிஜான் கான் ரோடு முழுக்க எங்க அம்மாட்ட போய் கேட்டேன் நான், அம்மாவா நீங்க ஏன் கண்ணை மட்டும் விட சொன்னேன்? கண்ணையும் நோண்ட சொல்றது தானே அப்படின்னா. எங்க அம்மா சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா? எவ்வளவு ஆசைப்பாரு, கண்ணை பிடுங்கன்னா எப்படி படிப்ப? படிக்கிறதுக்கு தான் அந்த கண்ணு. எங்க அம்மா இந்த 2 கண்ணையும் விட்டு வச்சது படிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு சின்ன வயசுல எனக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கண்களை வேறு எங்கும் மேய விடாமல் கற்பதில் கவனம் வை, அதற்காகத்தான் உன் கண்கள் உனக்கு இருக்கின்றன என்று சொல்லி தந்தவள் தாய். நம்மை வசை சொல்லுகின்றவர்களுக்கு எதிராக ஒரு வசைச்சொல் சொன்னாலே போதும், நம்முடைய கோபம் அடங்கிரும். மறக்காம மனசுல வச்சுக்கோ, யார் எந்த உதடுகளால் உன்னை கடினமாக பேசினாரோ அதே உதடுகளால் பாராட்டுரை வாங்குகின்ற வரைக்கும் எப்பொழுது நீ ஓய மாட்டாயோ அப்பொழுது வரைக்கும் உன்னுடைய வெற்றி நிலைப்பாடானது அல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மை வழிபடுத்தக்கூடிய ஆசிரியர்களையும் நம்மை வழிபடுத்தக்கூடிய பெற்றோர்களையும் நாம் கவனமாக உள்வாங்க வேண்டும். இந்த வயசுல லவ் பண்ணாத, வேற எந்த வயசுல பண்றதுன்னு கேக்குறியா? உங்ககிட்ட எப்படி சொல்றது, இப்படி சொல்றேன் புரிஞ்சுக்கிறியான்னு பாரு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். லைஃப் அடிமை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டு போயிடுவாங்களோ. ஒரு 6 வருஷம் பொறுத்துக்கோ பாப்பா. ஒரு சனியம் வரும், வந்தா போவாது.
சுய அனுபவம் கூடவே இருக்கும். சாவர வரைக்கும் இருக்கும். நம்ம சாவர வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும். சாவர வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ஒன்று வரத்தானே போகுது. அதை ஏன் இப்பவே தேடி அலையிற? ஒரு 6 வருஷம் ஜாலியா இர, படிய, நிறைய சம்பாதிய, சுயமரியாதையோ இருந்துட்டு போய. நான் பல இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்பவுமே டோன்ட் அலோவ் எனிபடி டு டிஸ்ட்ராக்ட் யூ. டிஸ்ட்ராக்ஷன் வருதா? பர்வீன் சுல்தான் அவனுடைய வெற்றி என்ன தெரியுமா? எல்லாம் படிச்சவெல்லாம் கிடையாதுங்க, அப்சர்வேஷனுங்க. ஸ்டே அலர்ட். சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த நேரத்தில் கவனத்தை சிதறடிக்காது. ஒரு ரோட் கிராஸ் பண்ணும்போது, ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது, ஒரு சமையல் செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, யாரிடமாவது பேசுகின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது ஸ்டே அலர்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படித்தால் எது தெரியுது தெரியுமா? எனக்கு எதெல்லாம் தெரியலங்கிறது தெரியுதுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? வாழ்க்கை 2 விதம் தான். ஒன்று சரி, இன்னொன்று தவறு. சரினா என்ன? கொடுத்து வாழ்றது, அது அன்பாக இருக்கட்டும், பண்பாக இருக்கட்டும், கருணை. சரி இல்லாத விதம் அடித்து பிடுங்கிறது, ஏமாத்துறது. நான் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இந்த சரின்னு ஒரு வழி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மனுஷங்களை என்றைக்கும் கடவுள் கைவிட மாட்டார். சரி இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அடித்து பிடுங்குற மனிதர்கள் ஷார்ட் டேர்ம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். கடவுள் கண்டிப்பாக, கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ உங்களுக்கு, எஸ் த பாயிண்ட் இஸ், அது சரியில்லாத வழி, அதுக்கு நடக்க வேண்டியது நடக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நான் இருக்கேன். ஆமைகள் அப்படி எப்படி ஃபாஸ்டஸ்டா போகுது. இன்னொரு செய்தி பாரு, சிட்னில இருக்கும் 45 நாள் தான் முட்டை போடுறதுக்கு, 45 நாள் தான் இருக்குன்னா சிட்னில இருக்கிற ஆமை வாழ்க்கையில எங்க முட்டை போடுதோ அந்த இடத்துக்கு வந்துடும். இப்ப கன்னியாகுமரியில முட்டை போடுதுன்னு வச்சுக்கோ, சிட்னில இருந்ததுன்னா கன்னியாகுமரிக்கு வந்துடும். 45 நாள்ல வரும். அது எப்படி ஸ்விம் பண்ணுது? 45 நாள்ல எல்லாம் ஸ்விம் பண்ணி வரவே முடியாது. உள்ள எடுத்து பாக்குற குழந்தைகளை எங்க பாரு, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு டெக்னிக் இருக்கு. ஜெயிக்கிறவங்களுடைய டெக்னிக்கை புரிஞ்சுக்கோ. பயப்படாத, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட்ல போடு, ஸ்மார்ட் ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் பண்ணு. பெரியாளா நீ வருவ. என் குழந்தை வராம வேற யார் வரப்போறா? நீ வருவ. ஆனா என்ன அடிப்படையில இங்க நம்பிக்கை இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யுமா? ஆமா வயிற்றுல முட்டை வந்துருச்சு, 45 நாள்ல டெலிவரி. என்ன பண்றது? அது பிளான் பண்ணுமாங்க. என்னங்க நாம பிளான் பண்றோமா குழந்தைகளை? ஆமா பிளான் பண்ணுமா, டெலிவரிக்கு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி என்ன பண்ணுமா? தண்ணியில பயணத்தை ஆரம்பிக்குமா. ஆரம்பிக்கும் போது அது நீந்துவதில்லை. இதாங்க நான் கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் கடத்த விரும்பும் செய்தியே இதுதான். அது நீந்துறதில்லை. அது என்ன தெரியுமா பண்ணும்? உள் நீரோட்டங்கள் வேகமாக ஓடுமா. கடலுக்குள்ளாக நீரோட்டங்கள் வேகமா போகும். அந்த நீரோட்டங்களில் அது தன்னை இணைத்துக் கொள்ளும். அந்த நீரோட்டம் போற, நீங்க ஒண்ணும் இல்ல, ஃபைண்டிங் நீமோ படம் பாத்தீங்கன்னா இது தெரியும். ஃபைண்டிங் நீமோ படத்துல இந்த காட்சி வருது. அது அந்த நீரோட்டத்தோட சேர்ந்தா அது பாட்டுக்கு ஒண்ணு கூட்டிட்டு போகும். ஃபாஸ்டா 80 கிலோமீட்டருக்கு வேகமா போகும். போயிட்டு நான் எங்க ஆமையை பாராட்டுறேன்னா, அது தெற்கு பக்கம் போகணும், இந்த நீரோட்டம் வடக்கு பக்கம் போகுதுன்னா தெற்கு பக்கம் போகிற அந்த எல்லா வரைக்கும் அதை டிராவல் பண்ணி அந்த நீரோட்டத்துல இருந்து தனியா வந்துட்டு வேறு நீரோட்டத்திற்காக காத்திருக்கும். தெற்கு பக்கம் போகிற நீரோட்டத்துல சேர்ந்துரும். ஒண்ணும் இல்ல, நீ இங்க முன்னாள் மாணவர் சங்கத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறல்ல, நான் பேசுறேன் இந்த 1 மணி நேரம் பேச்சுல ஒரு 10 நிமிஷம் பேச்சாத நீ கேட்டனா, உன்னை நீயே ஆமை போல் ஒரு நீரோட்டத்திற்குள் சேர்த்து கொண்டாயின்னு அர்த்தம். அது உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். சாட்டர்டே சண்டேங்கிறது ஓய்வுக்கு தானே வருது. அன்னைக்கு என்னத்துக்கு மிட் நைட் வரைக்கும் உனக்கு பார்ட்டி? நீ எல்லாம் நினைக்கிறாய் இந்த வயதிலே சுதந்திரமாக வெளியில் போய் போதைக்கு உட்படுவது, செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவது, உன்னுடைய உடல் என்ன ஹார்மோன் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் போய் செய்வது, டான்ஸ் ஆடுவது, பாட்டு பாடுவது, கத்துவது, இதெல்லாம் சுதந்திரம் என்று நினைக்கிறாய். எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். எப்பொழுது அது இல்லாமல் உன்னால் வாழ முடியாதோ அப்பொழுது நீ அதற்கு அடிமைப்பட்டு விட்டாய் என்று பொருள். ஆசைக்காகத்தான் போவாய். ஆனால் அது இல்லாமல் முடியாது என்கின்ற நிலையில் உன்னுடைய உயர்ந்த நிலை தாழ்த்து தாழ்த்து தாழ்ந்து வந்து கரைந்து போய் ஒன்றுமில்லாம போயிடுவ. ஃபர்ஸ்ட் இந்த வயசுல நோ சொல்றவ ஜோக்கரா தான் தெரியும். ஆனா நான் சொல்றேன் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் தான் ஹீரோ. எல்லாத்துக்கும் எஸ் எஸ் சொல்லிட்டு இருந்தான்ல, 10 வருஷத்துக்கு அப்புறமா அவன் 0 கூட இல்ல. நான் ஜப்பான் நாட்டிற்கு சென்ற பொழுதுங்க, யாருமே ரோட்ல ட்ரெயின்ல போன் யூஸ் பண்றது இல்லைங்க. எல்லாரும் புக் வச்சு படிச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் மொபைல் பார்ப்பதே இல்லை. பார்த்தா அங்கிருந்து தான் ஃபர்ஸ்ட் நோக்கியா வந்திருக்குது.
அவன் தான் தொடங்கி விட்டது. உலகத்திலேயே ஆக டேஞ்சரஸ் கேம்ஸ் கொரியா, சைனா, இவங்க எல்லாம் அந்த கேம்ஸை உருவாக்கி வெளியில மார்க்கெட் பண்றாங்க. அவர்கள் நாட்டில் அது தடை செய்யப்பட்டிருக்கு. அது உன்னை ஏதோ ஒரு வகையில் அடிமைத்தலைக்கு உள்ளே அழைத்து செல்லக்கூடிய வலை.